ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸாக வெளியான எக்கோ வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. கேட்ரியோனா மெக்கன்சி, சிட்னி ஃப்ரீலாண்ட் இவங்க ரெண்டு பேருடைய டைரக்ஷன்ல அலக்வா காக்ஸ், சாஸ்கி ஸ்பென்சர், கிரஹாம் கிரீன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 5 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 35 to 50 மினிட்ஸ் இருக்கும். 3 hours 20 minutesல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஹாக்கை சீரிஸ் உடைய ஸ்பின் ஆஃபா எக்கோ அப்படிங்கிற மார்வல் கேரக்டர் மையமா வச்சு இந்த சீரிஸை வெளியிட்டு இருக்காங்க. MCUல இது 10வது சீரிஸ் வெளியாயிருக்கு. ஹாக்கி சீரிஸ் நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனி சீரிஸாவே இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மாயா லோபஸ் பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே டெஃப் அண்ட் டம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு கால் ப்ராஸ்தட்டிக் லெக் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தாலுமே இவங்க ஒரு போட்டோ ரிஃப்ளெக்ஸ் மெமரி உள்ள ஒரு நபரா இருக்காங்க. அதாவது மத்தவங்க செய்யற விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் இவங்களுக்கு இருக்கும். ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பாவை கொண்டதுக்காக கிங் பின்ன மாயா லோபஸ் கொண்டுட்டு தன்னுடைய ஹோம் டவுனான ஓக்லஹோமாக்கு 20 வருடத்துக்கு அப்புறம் திரும்பி போறாங்க. கிங் பின்னோட ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இவங்களை ட்ரேஸ் பண்ற ஒரு சூழல்ல இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதை. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த ஹை சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சீரிஸ்க்கான சவுண்ட் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் மாயா லோபஸ் எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இதுல போர்ட்ரே பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் கூட எப்படி அவங்க பழகுறாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு கனெக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எக்கோ, கிங் பின் இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக ஆல்குவா காக்ஸ் பாத்தீங்கன்னா எக்கோ அப்படிங்கிற ரோல அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. எமோஷனல் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோல இவங்களை தவிர வேற யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. எக்கோ அப்படிங்கிற கேரக்டருக்கான டெப்த் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா சில சீக்வன்சஸ் லாகிங்கா இருந்துச்சு அப்படின்றது உண்மை. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீரிஸ் நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கு. கிங்பின்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா சரியா டிசைன் பண்ணாத ஒரு கேரக்டரா தான் இருக்கும். கிங்பின் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எதுக்காக பண்றாரு அப்படிங்கறத சொல்லாமே விட்டுருப்பாங்க. சோ கிங்பின் அப்படின்னு எடுத்துக்கினாலே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் கேரக்டர் மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. இந்த சீரிஸ் பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. எக்கோ சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.